வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஏஷியன் பெயிண்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காது, அதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம இருக்கும். மார்க்கெட் ஃபாலாக இருந்தாலும் சரி, ஹையாக இருந்தாலும் அந்த ஸ்டாக் பாட்டுக்கு எப்பயும் போல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், எப்பயும் போல் ஆவரேஜான ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்கோம். அந்த டைப்பு தான் ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்கும். மார்க்கெட் என்னதான் ஹெவியாக ஃபால் ஆனாலும் ஒரு அப்போ போனாலும் ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் இந்த ஸ்டாக்குன்னு தனித்துவமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயராக தான் இந்த ஸ்டாக் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. கொஞ்சம் வேல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 1 இயர் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இல்லாதனால மார்க்கெட்டில் வந்து இது இப்போ கொஞ்சம் நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எதனால நம்ம லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ சீரீஸில் வந்து இதை அக்குமுலேட் பண்ண போகிறோங்கிறதுக்கு உண்டான வேலிட் ரீசன்ஸ் எல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணலாம். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், இப்போ வந்து 1 crore வந்து டார்கெட் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு சிங்கிள் ஸ்டாக்ஸ்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன செக் பண்ணணும், இதை பத்தி வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அனலைஸ் பண்ணிட்டு அந்த வகையில ஒரு குவாலிட்டியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ICICI பேங்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங்கில் வந்து L&T டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். FMCGயில் வந்து ITC, இந்துஸ்தான் யூனிலீவர், டாடா கன்சூமர், நெஸ்லே இந்தியா இது எல்லாமே டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மெகாத்ரா, HCL டெக்னாலஜி, LTI மெயின்ட்ரி இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடைச்சிச்சு. அந்த டைமில் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் டைட்டனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பெயிண்ட் செக்டரில் ஏஷியன் பெயிண்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிஃபைனரிஸில் வந்து ரிலையன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பையிங் ஆப் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா லாங் டைமில் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். செக்டர் அலோகேஷன் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து Nifty 50 ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த வகையில் ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல 10% மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போகாத மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்டான டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐடி செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டவே சொல்லலாம். ஐடி செக்டரில் இப்போ வெயிட்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காலும் இனி வரப்போகிற காலங்களில் நம்ம அதர் செக்டர்ஸையும் அதர் ஸ்டாக்ஸையும் வந்து ஆட் பண்ணுறப்ப இந்த வெயிட்டேஜ் வந்து ஆவரேஜ் ஆயிரும். ஸோ அதனால வேல்யூவான டைம், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வேல்யூவாக நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏஷியன் பெயிண்டை பற்றி ஓவர்வியூ பார்த்துட்டு எதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஃபினான்சியல் எப்படி இருக்குது, இதோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ், அட்வான்ஸ்ட் சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஹிஸ்டரி, PE ரேஷியோவும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் இது எந்த டைம்லேருந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ரேட்லேருந்து நான் பை பண்ணியிருக்கிறேன்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து இதுக்கு காம்படிட்டராக இருக்கிற அதர் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு எப்படி என்ன PE ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக இந்த ஸ்டாக்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஏஷியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க பெயிண்டிங் செக்டரில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக இருக்கிறாங்க. மார்க்கெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து டாப் பிளேயராக இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட் லீடர் இருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ சூட்டபுளாக இருக்கும். கரெக்டான டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறோம். இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு இப்போ ரீசனபிளான வேல்யூஷன் இருக்குது. அதாவது லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல, -1% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருக்கு. உண்மை ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 22% பக்கமாக ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இந்த இயர் தான் வந்து எந்த ஒரு ரிட்டர்னும் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இவங்க வந்து அதர் பிஸ்னஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபியூச்சரும் நல்லா இருக்குது. அதனால நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இந்த ஸ்டாக்ல மேஜரான ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இப்போ வேல்யூஷன் ஒன்று தான் ப்ராப்ளமாக இருக்குது. இப்பயுமே அது கரெக்டாகிட்டு இருக்கு. கரெக்டான டைமில் வாங்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இந்த ஸ்டாக்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசாக வர்ற மாதிரி தெரியல.
தெரியல. அதே மாதிரி இது வந்து ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனியாக இருக்குது. இவங்க வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் ஏஷியா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து இவங்க வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க பெயிண்டிங் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் அதர் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹோம் டெக்கரில் இப்போ மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பெயிண்டிங் சர்வீசஸ் இருக்குது, இன்டீரியர் டிசைன்ஸ் இருக்குது, வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது, வுட் சொல்யூஷன் இருக்குது, மாடுலர் கிச்சன் டெவலப் பண்ணுறாங்க, பாத்ரூம் டிசைன் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ஃபியூச்சரும் நல்லா இருக்குது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து 1.5 lakhsக்கு மேலே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அடிஷனல் பெனிஃபிட்டாக பார்க்குறோம். இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 11 இருக்குது. அவுட் சைடு இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹியூஜான மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிற கம்பெனியாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு மெயினான அட்வான்டேஜஸாக இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி வந்து இவங்களோட மெயினான பிஸ்னஸ் வந்து கெமிக்கல் பிஸ்னஸாக இருக்குது. இந்த கம்பெனி வந்து 82 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து வேர்ல்டு வைடு சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. எம்ப்ளாயின்னு பார்த்தீங்கன்னா 7500 எம்ப்ளாய்க்கு மேலே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபவுண்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ்கி இருக்காரு. இந்த கம்பெனியோட கீ பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மனிஷ் ஜோஸ்கி வந்து வைஸ் சேர்மனாக இருக்காரு, அமித் இஓவா இருக்காரு. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ல மெயின் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ஃபினிஷிங் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க, கோட்டிங்ஸில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களோட மெயின் ப்ரொடக்ஷனாக இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது மெயினாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது நிஃப்டி 50 லிஸ்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதை ஹோல்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியாகவும் இருக்குது. இது மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் டாப் 100 கம்பெனிஸ்குள்ளே லிஸ்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே இந்த கம்பெனியை வந்து நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செலக்ட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசனாக இருக்குது. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து கன்சியூமர் டியூரபிளில் வருது. ஸோ இது டோட்டல் வெயிட்டேஜில் வந்து 3.03% இருக்குது. 3.03% பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் வந்து 1.62%, ரிமைனிங் இருக்கிற 1.4% வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டி வெயிட்டேஜ்லேயே ஓரளவுக்கு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுது. மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ஜாஸ்தியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு இமீடியட்டாக ஒரு கரெக்ஷனாக பார்த்துறாது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 188 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அடிஷனல் பாயிண்டாக தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,80,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஒரு ஹியூஜான மார்க்கெட் கேபிட்டல் கம்பெனியாக தான் இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ இருக்காங்க, டிஏ இருக்காங்க, மெயின் ப்ரொமோட்டர் இருக்காங்க, பப்ளிக்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மெயினான ஷேர் ஹோல்டிங்காக இருக்குது. இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நியர்லி 53% பக்கமாக ப்ரொமோட்டர் இருக்காங்க. எஃப்ஐஏல ஒரு 18% இருக்குது, டிஏஏல ஒரு 10% இருக்குது, பப்ளிக்கிட்ட ஒரு 20% பக்கமாக இருக்குது, அதர்ஸ்ட்டு வந்து 0.03% இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. அதனால இந்த கம்பெனியில் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இப்போ போனஸ் ஆகட்டும், டிவிடெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இவங்க கிளியராக பாஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அடிஷனல் பாயிண்டாக பார்க்குறோம். ப்ரொமோட்டர் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2021 இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் வந்து 53% பக்கமாக இருந்தாங்க. அதே மாதிரி டிசம்பர் 2023 அதே 53% தான் இருக்குது. ஸோ ப்ரொமோட்டரில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் மார்ச் 2021 20% இருந்தது. டிசம்பர் 2023 17% மாறி இருக்கு. ஒரு 3% பக்கமாக கம்மியாக இருக்கு. அதே டிஏஐ பொறுத்த வரைக்கும் 7% மார்ச் 2021 இருந்தது. இதே வந்து 2023 10% இருக்கு. ஸோ இதில் குறைஞ்ச அந்த 3% வந்து டிஏஐட்ட வந்து ஆட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவு ஹோல்டிங்ஸ் இல்லை. 0.08 வந்து 21 இருந்தது, இப்போ 0.06% இருக்கு. பப்ளிக்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% இருக்கு. இப்போ நியர்லி அதே 20% தான் இருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ராங்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கு. அதனால தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் லாஸையும் வந்து இப்போ ப்ராப்பராக அனலைஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு டோட்டல் லையபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2012 5712 கோடியாக இருக்குது. அதே டோட்டல் அசெட் வந்து 5712 கோடியாக இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட் இதே வந்து செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 27,422 கோடியாக மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஹியூஜான சேஞ்ச். நீங்கள் இயர் பை இயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள்லேயே உங்களுக்கு கிளியராக புரியும். நல்ல ஒரு ஹைக்கை கொடுத்துட்ருக்கு, நல்ல கேபிட்டலும் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி டோட்டல் அசெட் இந்த கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே தான் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பேராமீட்டர்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தா இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால டோட்டல் அசெட்டை மட்டும் நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அதே ப்ராஃபிட் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2012 1500 கோடியாக இருந்தது. இதே வந்து இப்போ ஃபைனலாக
மார்ச் 2023 6260 கோடியாக மாற்றிருக்கு. நல்ல ஒரு ஹியூஜான இம்ப்ரூவ்மெண்ட் தான். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1454 கோடி 2012 இருந்தது. இப்போ வந்து 5689 கோடியாக 23 இருக்குது. இதுவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடியில் 2012 இருந்தது. இப்போ 4195 கோடியாக 23 மாறி இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். இபிஎஸும் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போயிருக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட் வைஸு சரி, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸு சரி, இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டலாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ரெவன்யூ எப்படி இருக்குது, நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்குது, இபிஎஸ் எப்படி இருக்குது, புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, அது லாஸ்ட் 5 இயர்ஸ்க்காச்சும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து கிளியராக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போயிருக்கு. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 2019 19,240 கோடியாக இருந்து இயர் பை இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சு 34,488 கோடியாக மாறி இருக்கு. ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான இம்ப்ரூவ்மெண்ட் தான் காமிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 2019 2173 கோடியாக இருந்தது. 23 4101 கோடியாக மாறி இருக்கு. கோவிட் டைமில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஃபாலை பார்த்துருக்கு. இருந்தாலுமே பெரிய ஃபால் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டான இது தான். அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவர் ஆகி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. ஏர்னிங் பேர் ஷேரை பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 2019 22.48 இருந்தது. இப்போ 42.83 மாதிரி இருக்குது. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். புக் வேல்யூ பர் ஷேர் வந்து இப்போ 2019 102.5 இருந்தது. இப்போ 171.45 இருக்குது. இதுவுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 2019 22.76 இருந்தது. இப்போ வந்து 25.67 மாதிரி இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. நம்ம ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக பார்க்க வேண்டியது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. 2019 0.07 இருந்தது. கடன் அப்புறம் வந்து 2 வருஷம் குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் லைட்டாக வந்து ஜாஸ்தி பண்ணி 0.06 இருக்குது. ஸோ கடனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 23 கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் வந்து இந்த கம்பெனி வந்து கடன் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக தான் அமையும். நம்ம டெக்னிக்கல் அனலைஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிளியரான மேனேஜ்மெண்ட் மிஷன் எல்லாமே இருக்குது. அவங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கிறது எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு ஃபியூச்சரில் ப்ராப்ளமும் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட PE ரேஷியோ எப்படி இருந்திருக்கு, ப்ரைஸ் எப்படி இருக்குது, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நான் என்ன ரேட்டில் இருந்து பை பண்ணுறேன், இதுக்கு காம்படிட்டர் கம்பெனிஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக புரியுது. இயர் பை இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 3500 ரூபாய்க்கு மேலே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி இப்போ வந்து 3000 ரூபாய்க்கு கீழே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயரில் அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ரிசல்ட்ஸ் இல்லாதனால இப்போ 3000 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆனாலும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலாம். PE பொறுத்த வரைக்கும் 51 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு, ஆவரேஜ் PE பார்த்தீங்க அப்படின்னா 47 இருக்குது. ஸோ இப்போ வந்து நார்மலாக 51க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ PE ரேஷியோ பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கரெக்ஷனாக இருக்குது. ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 120 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல கரெக்டாக இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது 2018 நான் ஸ்டாக்கை பை பண்ணிட்டு இருக்கிறேன். 1250 ரூபாயில் வந்து நான் பையிங் ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 2100 ரூபாயில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணதுனால எபோவ் 1 lakh மேலே ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஹியூஜான ரிட்டர்னையும் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனிக்கு காம்படிட்டர் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். மெயினான கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பெர்கர் பெயிண்ட்ஸ் இருக்குது, நெர்லாக் இருக்குது, நோபல் இருக்குது, அதே மாதிரி இண்டிகோ பெயிண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து மெயின் காம்படிட்டராக பார்க்குறோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட் தான் 2 லட்சம் கோடிக்கு மேலே வந்து மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. பெர்கர் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் 64,751 கோடியாக இருக்குது. ரிமைனிங் நெர்லாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 கோடியாக இருக்குது. நோபல் வந்து 12,000 கோடியாக இருக்குது. இண்டிகோ பெயிண்ட் வந்து 6,000 கோடியாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்ப மற்ற கம்பெனி எல்லாமே சின்ன கம்பெனியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான பொசிஷனை வச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்களோட ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட்டில் வந்து நல்லா க்ரோவாக இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரொமோட்டர் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருக்காங்க. அதே மாதிரி 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 3568 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 2700 ரூபாய் இருக்குது. இப்போ வந்து 2900 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் புக் வேல்யூவோட 70 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
2773 கோடி இருக்கு. கடன் பாத்தீங்க அப்படின்னா 2326 கோடி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.14. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது ஒரு கடனே இல்லாத கம்பெனியா தான் இருக்கு. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். அதர் கம்பெனிஸை கன்சிடர் பண்றதை விட இது ஓரளவுக்கு பாஸ்ட்லி சரி ஃபியூச்சர்லயும் வந்து கண்டிப்பா அதோட பொசிஷனை தக்க வைக்கும். அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல என்னென்ன மெயின் அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கடன் இல்லாம இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜஸா பார்க்கறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்குக்கு நல்ல கிளியரா இருக்கு. அதாவது லாஸ்ட் 3 இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்க அப்படின்னா 26% பக்கமா இருக்கு. இது வந்து அருமையான ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இது வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கும். நல்ல ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாக தான் இருக்கு. இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட 17.1 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகுது. இது ஒன்று தான் வந்து நெகட்டிவ் ஃபேக்டராக பார்க்குறோம். வேல்யூஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து ஒரு பிலோ 20 கீழே பிஇ வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே ஏதோ ஒரு ரீசன்னால கொஞ்சம் நியூட்ரலா ட்ரேட் ஆனாலோ இல்ல 52 வீக் லோல இருந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க இந்த ஸ்டாக் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே 52 வீக் லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு போர்ஷனா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்றப்ப நம்ம ஸ்டாக்கை வந்து ஈஸியா பை பண்ணி நம்ம ரேட்டும் பிரைஸையும் ஆவரேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல இப்போ இந்த டைம்ல வந்து நீங்க என்ட்ரி கொடுக்கறது கரெக்டா தான் இருக்கும். ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட அமௌண்ட்டை 4 hour 5 hours ஸ்பிளிட் பண்ணி இப்போ ஒரு போர்ஷனை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ரிமைனிங் போர்ஷனை அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.